தாவேகாவில் தன்னை இணைத்து கொண்டு இன்றைக்கு அவர் பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்து திரு தாவேகா தலைவர் திரு மாண்புமிகு முன்னாள் பின்னால் அல்ல பட் அவரை மாண்புமிகு என்று மரியாதையாகவே நம்ம வருங்கால முதலமைச்சர் கூட சொல்லலாம். வருங்கால முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய தும்பிகளும் தம்பிகளுக்கும். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய சில கிறிஸ்துவ கைக்கூலிகள் என்று சொல்வதை விட தாவேகாவினுடைய தலைவர் மைத்து இப்ப நாங்க திமுக கூப்பிட்டுட்டு வரல, நாங்க கூட்டிட்டு வந்தோம், கூட்டி கொடுத்தோங்கிறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. விஜய் பிரசாந்த் கிஷோருடைய சந்திப்பு கிட்டத்தட்ட இந்திய அரசியல் மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு நபர் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் சந்திக்கிறாருனாக்கா அது ஸ்டாலினை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய செய்தியானது, விஜய் சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய செய்தியாகிறது. நாங்க மக்கள் நலனை பேணி காப்பதற்காக நாங்கள் எதையும் இழக்க தயார், எதையும் செய்ய தயார். எனவே நீங்கள் இது போன்ற பரப்புரைகளை செய்வதால் எங்களை அசைக்க முடியாது. நாங்கள் என்ன தாவேகான்னு பாத்தீங்களா? நாங்க என்ன வேண்டாம், அதை சொல்ல வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏற்கனவே அவங்க அம்மா சொல்லிருச்சு, என் மகளை நான் அரசியலுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதாவது முதலமைச்சரா நான் வருவேன்னு ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு, ஒரு நடிகை அம்மா. அதெல்லாம் நான் அவளை பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க, என்னத்த சொல்றது? அதை போயிட்டு பொம்பளை பிள்ளைய பேர நான் எதுக்கா போய் இங்க பாரு, விஜயை பார்த்து எங்களுக்கு நடுக்கம் வர்றதுக்கு நாங்க என்ன நரம்பு தலைச்சல் இருக்கீங்களா? அது அவன் தாயா இருக்கான். நரம்பு தலைச்சல் இருக்கிறது விஜய் தான். நரம்பு தலைச்சு இப்பெல்லாம் பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? சின்ன பசங்க. சாராய் கம்பெனி தொழில் தான், டாஸ்மாகும் தொழில் தான். இத நீ தொழிலா பாக்கணும். நீ அதை விட்டுவிட்டு வேற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்க பொறுப்பா? வேற வீட்டுக்கு போறது அது அவங்க ஆசைப்பட்டா பிரியப்பட்டா வேற வீட்டுக்கு போறாங்க. அத அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். உனக்கு என்ன முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான் திமுக லட்சணம். மக்களே நீங்க பாத்துங்க, அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் போல. இதற்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கிறது? செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவோட மூத்த முன்னோடி ஐயா காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம உரையாடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போது தாவேகா கட்சி தலைவர் விஜயை பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்கிறாரு. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அது மிக முக்கிய செய்தியாக அது பார்க்கப்படுது. அது சம்பந்தமா உங்க கருத்து என்னன்றத சொல்லுங்க ஐயா கொஞ்சம். அதாவது ஏற்கனவே தாவேகா ஒரு முதலமைச்சராக வந்துவிட்டதாக நினைத்து கொண்டு செயலாற்றி வருகிறார். அவரும் சரி, அவரை சேர்ந்த தம்பி தும்பிகளும் சரி, அது போன்ற நிலைப்பாடு இல்ல. இவருடைய தம்பிகளுக்கு பேரும் தும்பிகள் தான். இந்த தும்பிகளும் செயல்பட்டு வருகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஏற்கனவே நம்ம விடுதலை சிறுத்தைகளில் பயணித்த அதனுடைய துணை பொதுச் செயலாளர், அதற்கு முன்பாக திமுக வேலை செய்த, அதையும் சொல்லணும். நீங்க அப்படியே போற போக்குல நழுவ கூடாது. திமுக தோத்து போகும் பொழுது சும்மா என்ன இருக்க முடியாது. திமுக தோத்த பொழுது ஆதவர்ஜுன் அவரு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு திமுகவை ஜெயிக்க வைத்த அந்த ஆதவர்ஜுன். சொல்லுங்க பாப்பா. ஆமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணித்த, நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது விடுதலை சிறுத்தைகள் துணை செயலாளராக பயணித்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்கள் தற்பொழுது தாவேகாவில் தன்னை இணைத்து கொண்டு இன்றைக்கு அவர் பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்து திரு தாவேகா தலைவர் திரு மாண்புமிகு முன்னாள் பின்னால் அல்ல பட் அவரை மாண்புமிகு என்று மரியாதையாகவே நம்ம வருங்கால முதலமைச்சர் கூட சொல்லலாம். வருங்கால முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய தும்பிகளும் தம்பிகளுக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால், அவரை அழைத்து அவரிடம் இந்த தேர்தல் பரப்புரை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி ஆலோசனை செய்வதற்காகவும், ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் அந்த பணியைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக இவரையும் அழைத்து தற்போது அவருக்கு 750 கோடி, எவ்வளோ 750 crores பேசி
அவரு அந்த நீங்க பணிக்கு பாத்தீங்க. நாங்க பார்த்தோம்ல 750 கோடி பாத்தீங்க. ஆகினால ஐயா திமுகனால கதை சொல்றதுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. ஆகவே அவரை அழைத்து வந்து அந்த பணிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது திரு ஐயநாதன் அவர்கள் அவர் தாவேக்க ஆரம்பிச்ச போது விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக பயங்கரமாக அடிச்சு விடுங்க சங்கூதி கொண்டிருந்தார். ஒண்ணும் கிடையாது. அவர் சங்கூதியதை நிறுத்திவிட்டு ஐயநாதன் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலயும் இருந்தார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வந்து விட்டார். வெளியில் வந்து அமைதி காத்து கொண்டிருந்தார். அமைதி காத்தவர் தாவேக்க ஆரம்பிச்ச உடனே தாவினார். தாவி அங்கு போய் விஜய் அவர்களை எல்லாம் சந்தித்து அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் அந்த விமான நிலைய பரந்தூர் விமான நிலையத்திற்கு திரு விஜய் அவர்கள் சென்று பார்த்து வந்தார்கள். அவருடைய கொடுத்த அந்த லிஸ்டையும் அதை இன்னும் கொஞ்சம் மருவி அவர் வாசித்தார், மக்களிடத்தில் எடுத்துரைத்தார். இப்போ வந்து ஐயநாதன் வந்து அதுல இருந்து விலகத்துக்கு காரணம் என்னவா ஐயா இருக்கும்? அதுதான் அதை சொல்லி வரேன். அது அப்படியெல்லாம் இருந்தார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய சில கிறிஸ்துவ கைக்கூலிகள் என்று சொல்வதை விட தாவேகாவினுடைய தலைவர் அவருடைய மைத்துனர் மாமா தாய் மாமா அவர்கள் அயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்களுடைய அசோசியேஷன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். அவருடைய ஆலோசனைப்படிதான் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க ஒரு திருச்சபை இவர்களுக்கு இயக்கி கொண்டு இருக்கிறது. அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் திரு ஐயநாதன் அவர்கள் பெயரை சொல்லியிருக்கார். அவருடைய பெயரை சொல்லித்தான் நேற்றைய தினம் பேட்டி அவர்கள் கொடுத்தார்கள். அதிலே அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவரை சந்திக்கிறது கூட இயலவில்லையாம். சந்திப்பதென்றால் அந்த கிறிஸ்துவரை பார்த்து அவர் நேரம் அனுமதி கொடுத்தாலே அவரை சந்திக்க இயலுமாம். இது போன்ற நிலையும் அவரை இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை இருக்கக்கூடாது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தால் உங்களுக்கு சரியாக அமையாது, நீங்கள் உங்களுடைய மரியாதை மதிப்பை இழந்து விடுவீர்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர்கள் இப்ப நான் இருந்தால் இது மாதிரி நான் நடக்காது என்பதற்காக என்னை அவர்கள் ஓரங்கட்டினார்கள். நீங்கள் என்ன ஓரங்கட்டுவது, நானே விலகி விடுகிறேன் என்று சொல்லி விலகிவிட்டார். இது ஒரு நிலைப்பாடு. இப்பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இவர்களிடத்தில் அவர் உழைப்புக்கு சம்பளம் வாங்குறார். அதை 750 கோடின்னா 500 கோடின்னு ஏற்கனவே அவர் 500 கோடி பண்ணிருக்காரு. பீகார் அரசுக்கு வேலை பார்த்தாரு, வேலை செஞ்சிருக்காரு. அதான் சொல்லுங்க. திமுகவுக்கும் வேலை பார்த்தாரு. நாங்க இல்லையா கூலிக்கு மாரடிக்கிறாள் தானே, அதனால இப்ப அவருக்கு கூலிக்கு மாரடிக்க வந்திருக்காரு. அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இப்ப அரசியல் கட்சி நடத்துறாங்க. அவங்களுக்கு தெரியாதுங்களா ஐயா இப்ப எப்படி நுணுக்கங்கள் வந்து எப்படி என்னென்ன பண்ணா மக்கள் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருத்தர் வேணுமா ஐயா? நாங்க திமுக கூப்பிட்டு வந்தோம், கூப்பிட்டுட்டு வரல, நாங்க கூட்டிட்டு வந்தோம், கூட்டி கொடுத்தோங்கிறதெல்லாம் இல்ல. எங்கள்கிட்ட அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. அதாவது அரசியல்ல எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட கீழ்மட்ட மக்கள் வரை சென்று அடைவதற்கு சில இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஹைடெக் உலகம் வந்து ரொம்ப வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது. ஒரு விஷயத்தை இப்பொழுது சொன்னால் உடனே அடுத்த நிமிடம் அது அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரக்கூடிய செய்திகள் இன்றைக்கு அவர்கள் செய்கிறார்கள், அந்த பரப்புரை பண்றாங்க. அந்த மாதிரி பரப்புரை செய்வதற்காகத்தான் எங்களுடைய கட்சியிலும் ஏற்பாடு செய்தோம் போன சட்டமன்ற தேர்தலில். அதன் பின்பு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அவரை அவுத்து விட்டு விட்டோம். இது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஐடி விங் இருக்கும். நபர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து கீழ்மட்டத்தில் நடக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியலன்றாருல, அது யாரு தெரியுமா? உதயநிதி தான். ஹைடெக் அரசியல் மன்னர், மாமன்னர், அதுக்கப்புறமேட்டு மிகப்பெரிய மாமன்னர் ஸ்டாலின் அவர்கள், இவர்கள்லாம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டின்னு தெரியாமையே ஒரு கடிவாளம் போட்டு விட்டது போல வந்து நாட்டில் நடக்குன்னு தெரியாம அதிகாரிகள் என்ன காட்டுறாங்களோ அதான் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க. முதல் விஷயம், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மீட்டிங் முதலமைச்சர் ஐயா வந்து எங்க மீட்டிங் போனாலும் பப்ளிக் இன்டராக்ட் ஆயிடுறாரு. அவருக்கு எப்படிங்க ஐயா கல நிலவரம் தெரியாது? எந்த பப்ளிக் நடக்கிற பிரச்சனையை சொல்றதுக்கு நீ காது கொடுத்து கேட்டீங்க? ஒரு காணொலி காட்டுங்க.
நேத்து கூட மீட்டிங் போனா, திருநெல்வேலி சந்திப்பு அதெல்லாம் போறாரு, அல்வா சாப்பிடுதானே? திருநெல்வேலி அதெல்லாம் போறாரு, விழுப்புரம் அந்த கள நிலவரத்துக்கு கள ஆய்வுக்கு போறாரு. அப்போ பப்ளிக்கோட இன்டராக்ட் ஆகுறாரு. அதுக்கு வந்து பப்ளிக்கு முதல்ல எந்த பப்ளிக் அங்க நிக்கணும்னு அனுமதிக்கிறதே காவல்துறை தான். அதெல்லாம் கட்சிக்காரனை கூப்பிட்டு வந்தோம், காசு கொடுத்து 200 ரூபாய் கூப்பிட்டு வந்து நிக்க வச்சுட்டு அதை பப்ளிக்னு ஒண்ணு காட்டுறீங்கல்ல, அதை விட கேவலம் 70 வருஷமா ஆட்சி செஞ்சு 200 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு ஒரு நிலைமை தான் நீங்க இருக்கீங்க. ஆனா இன்றைக்கு விஜய் அவர்களுடைய பிரசாந்த் கிஷோரோட சந்திப்பு மாணவர்கள் வந்து நிக்கிறாங்களா, அவங்க கூட வந்து 200 ரூபாய்க்கு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? மாணவர்களை நீங்க மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி பசங்க சின்ன சின்ன பசங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வராங்கிறதுக்கான பதிவு ஆதாரம் எல்லாமே இருக்கு. ஏன்னாக்கா ஏற்கனவே பாத்தீங்கன்னா சும்மா இந்த லொல்லெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயா சும்மா அடிச்சு வேலை வச்சுக்காதீங்க. பதறாருல, ஆமா உண்மையை சொல்லிட்டு பதட்டம். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. ஏற்கனவே வந்து உலக முதலீட்டு மாநாடு நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த நிகழ்வா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காலேஜுக்கும் 2 பஸ் அனுப்பிச்சு அவங்கள கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து அசம்பிள் பண்ணணும்ன்றதுக்கான எல்லா ஆதாரங்களும் பழைய காணொலியும் நாங்க பேசியிருக்கிறோம். சோ இங்க இவங்க வந்து மாணவர்களை எப்படி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா பிரசிடென்சி காலேஜ் உள்ளிருப்பு போராட்டம் நடந்துச்சு, மாணவர்களே சேர்ந்து நடத்தினாங்க, எங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வராங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட் மெயினா பேச வேண்டியது திரு விஜய் பிரசாந்த் கிஷோரோட சந்திப்பு. சந்தேகம் தாவேக்கால வந்து பொறுப்பு கொடுத்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இதை பேசிட்டு போவோம். கிட்டத்தட்ட விஜய் பிரசாந்த் கிஷோருடைய சந்திப்பு கிட்டத்தட்ட இந்திய அரசியல மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு நபர் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் சந்திக்கிறாருனாக்கா அது ஸ்டாலினை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய செய்தியானது, விஜய் சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய செய்தி ஆகிறது. விஜய் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தேசிய செய்தி ஆகிறது. 2 பேரும் சேர்ந்து உட்காரும் பொழுது இங்க எவ்வளவு மிக முக்கியமான கவனம் இருந்தாக்கா, ஏற்கனவே ஆதவர்ஜன் இருக்கிறாரு, அதற்கு பிறகு இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஜான் வரகிருஷ்ணன் இருக்காரு, இப்ப பிரசாந்த் கிஷோர். 3 பேரோட யுக்தி வந்து கிட்டத்தட்ட எப்படி எந்த மாதிரியான விஷயத்தை நம்மளை அணுகலாம், 2026க்கான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தயார் பண்ணுவதற்கு எதெல்லாம் தயார் பண்ணா எப்படிலாம் நம்ம வந்து ஈஸியா மக்கள்கிட்ட சென்றடையலாம்ன்றதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக பார்க்கப்படும் பொழுது, இது தமிழ்நாட்டு அரசியலே கிடையாது, இந்திய அரசியலே வந்து கிட்டத்தட்ட உற்று நோக்கக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது திமுக நபர்களுக்கு சற்று பதட்டம் ஏற்படும், சற்று வயிற்றுல கொஞ்சம் புளிய கரைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் நம்மளை ஜெயிக்க வச்சாரு, இப்போ விஜய் ஜெயிக்க வச்சா நம்ம மறுபடியும் கூப்புக்கு போயிருவோம், 10 வருஷம் இருக்க மாட்டோம் ஆட்சின்றது இயல்பா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குதானே செய்யும். அவங்க ஏற்கனவே 200 ஜெயிப்பன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது அந்த கல நிலவரம் தெரியாம அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏங்க திமுகனால 200 தான் எல்லாத்துக்கும் தெரியும், தெரியல உங்களுக்கு? எதுக்குனால 200 ரூபாய் கொடுக்கறது, இப்ப தொகுதினால 200, என்ன 200 ரூபாய் உங்களுக்கு என்ன ட்ரேட்மார்க்கா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? 200 இல்ல, மேல மாலை மேல மாடியில இருக்கா இல்லையா? மாடியில யாரையாவது நீங்க வச்சிருக்கீங்களா? தவறான தகவல்களை பரப்புரை பண்ணக்கூடாது. இதெல்லாம் செட்டப்யா, இதெல்லாம் எதிர்கட்சிகள் எங்கள் மீது சேற்றை வாரி பூசுவதற்காக, சேற்றை வாரி இறைப்பதற்காக செய்கின்ற இது போன்ற சில தவறுகள். எந்த ஊடகத்துல எடுத்திருக்கான்? உங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் தானே அதை காட்டுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாம் செட்டப். சரி, நான் ஒண்ணு சொல்றேன், என்னத்த சிரிக்குது? நான் சொல்றேன், சிரிக்க கூடாது. இப்ப உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு வேற சேனல் இருந்து வெளியே உட்காந்துருக்கால ஒரு தம்பி, அவனை கூப்பிடுறேன், அவன் போய் எவ்வளவு பேர்ட்ட கேட்டு மக்கள் வந்து எவ்வளவு விஷயம் சொன்னாங்கன்றதும் உங்களுக்கு காணொலியாவே இருக்கு. நம்மளுக்கு கண்ணு அவன் யாரு? எங்க கட்சிக்கு எதிரான சாட்டை துரைமுருகனுடைய சேனல் அது. சரி, அப்ப சாட்டை சேனல்ல இருந்தா என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. 200 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு அங்க பாரு, 200 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டோம், 2000 கொடுத்து கூப்பிட்டோம், 20,000 கொடுத்து கூப்பிட்டோம். அது எங்க இஷ்டம் ஐயா. அதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? நாங்க எங்க மக்களுக்கு நாங்க குடுக்குறோம், குடுக்கல, வர்றாங்க வரல, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க ஆட்சியில் இருக்கோம், ஆட்சி மக்களுக்கானது. இந்த மக்களுடைய நலனே எங்களுடைய நலன். நாங்க மக்கள் நலனை பேணி காப்பதற்காக நாங்கள் எதையும் இழக்க தயார், எதையும் செய்ய தயார். எனவே நீங்கள் இது போன்ற பரப்புரைகளை செய்வதால் எங்களை அசைக்க முடியாது. நாங்கள் என்ன தாவேக்கான்னு பாத்தீங்களா? நாங்க என்ன வேண்டாம், அதை சொல்ல வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏற்கனவே அவங்க அம்மா சொல்லிருச்சு, என் மகளை நான் அரசியலுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதாவது முதலமைச்சரா நான் வருவேன்னு ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு, ஒரு நடிகை அம்மா. அதெல்லாம் நான் அவளை பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்லுங்க, என்னத்த சொல்றது? அதை போயிட்டு பொம்பளை பிள்ளைய பேர நான் எதுக்கா போய் அதான் டிவிக்கு ஆமையா டிவிக்கு என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல, அதை புரிஞ்சுக்கோ. இதுல அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் சொல்ல இயலாது. ஆகவே அவர்கள் சொன்னதை அவர் அடாப்ட் பண்றாரு, அவ்வளவுதான். ஒரு விஷயம் புரிஞ்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவர் மார்ச் மாதம் சுற்றுப்பயணம் போகும்போது இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிரபலமான நடிகைகளை எல்லாம் அழைத்து செல்வதாக தகவல் எனக்கு வந்த வண்ணம் உள்ளது.
அந்த லேடிஸ் எல்லாம் உங்களுக்கு தான் தகவல் வருமோ? ஆமா, திமுக தான் வரும். ரசிகர்கள் கூட்டத்தை வச்சு அது தொண்டனா மாறலாம் இல்லையா ஐயா? அதுக்காக தான் அந்த ஒரு ஐடியா கூட அவங்க நல்லா பண்ணலாம் ஒரு இல்ல? புரிஞ்சுங்க. திமுக ஒண்ணு அவதூறு பரப்பும், இல்லாட்டி செஞ்சதை இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல வரலாறு திருடும். இதை தாண்டி திமுக என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு கரண்டா இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னாக்கா, குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. 30 நாள்ல 100 வழக்குக்கு மேல இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. 40 போக்சோ வழக்கு குறிப்பா பள்ளிகள்ல நடக்குதுன்னு பொழுது இதை கூட சரி செய்து துப்பில்லாத ஒரு அரசாங்கம், இதை பற்றி முதல்வரோ துணை முதலமைச்சரோ கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ எதுவுமே வாயை திறந்து பேசாம இவர்கள் பேசுவது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, வேதத்தெல்லாம் ஓதும். அதுதான் பள்ளியில நடக்கிறது. இதுக்கப்புறம் அது மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களுடைய சர்டிபிகேட்டே கேன்சல் பண்ணிடுவோம், குவாலிஃபிகேஷனே கேன்சல் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காருங்க ஐயா. சரி, வெறும் படிச்ச மட்டும் தான் பண்றாங்க இல்ல, தடுக்கணும். அவங்க எல்லாத்தையுமே தடுத்து தான் பண்ணணும். ஒரு 13 வயசு சிறுமி, அந்த சிறுமியை காவல்துறை பூத்துல வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சார்ல, அவர் நீக்கினீங்களா பதவியில இருந்து? அவருடைய கல்வி தகுதியை படிச்சீங்களா? பள்ளிக்கல்வியில நடந்தா அது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த முடிவு எடுத்துட்டாருங்க. காவல்துறை அதுங்க ஸ்டெப் எடுப்பாங்க. பள்ளிக்கல்வித்துறை நடந்தா மட்டும்தான் அவர் செய்வாரு. பள்ளிக்கல்வித்துறை அந்த உத்தரவு வந்துருங்க ஐயா. அது மாதிரி சரி, எத்தனை ஆசிரியர் மீது இப்ப நடவடிக்கை எடுத்து கல்வி இதுக்கப்புறம் அந்த நிறைய இப்ப இதுக்கப்புறம் அந்த உத்தரவு சரி, இதுக்கு மேல நடந்தாக்கா அன்பில் மகேஷ் பதவி விட்டு விளையாடுவாயா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? பள்ளிகளிலே இப்படி நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க தயாரா? பள்ளிகளில் நடந்தால் அவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள், வெளியில் அனுப்பப்படுவார்கள், தூக்கில் இடப்படுவார்கள். இதுதான் எங்களுடைய. சரி, இருங்க. அப்ப தமிழ்நாட்டுல நடக்குது, அதுக்கு என்ன செய்வீங்க? தமிழ்நாட்டுல நடக்கிற அத்தனை இந்த போன்ற இந்த பெண் விஷயங்களில் எந்த நபர்கள் ஈடுபடுகிறார்களோ அந்த நபர்கள் மீது குண்டாஸ் மட்டுமல்ல, பௌஷா வழக்கு மட்டுமல்ல, அனைத்து வழக்குகளிலும் அவர்களுக்கு தூக்கு வழங்குவதற்காக, அவர்களை தூக்கில் இடுவதற்காக எங்களுடைய அரசு வாதாடி அவர்களுக்கு தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. தூக்குனா அந்த பிரியாணில தூக்குல. ஆமா, பிரியாணி ஆமா ரம்ஜானுக்கு ஆமா ரம்ஜானுக்கு கொடுத்து அனுப்பி பிரியாணி கொடுத்தானே, அந்த மாதிரி அதை வாங்கி சாப்பிட்டு பேட்டி கொடுத்தாங்களே. வெக்கம் கட்ட தாலும் ஏயா நீ அதுல சாரு எந்த சாருங்கிறது அது நீயா தான் இருக்குமோன்னு எனக்கு கூட சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க தான் இவ்வளவு தூக்கி பிடிக்கிறீங்க, இப்படி கொடி பிடிக்கிறீங்கன்னா அப்ப யாரு கொடி பிடிக்கிறானோ அவன் தான் அதை செஞ்சிருக்கணும். வீட்டுக்குள்ள போய் சோறு சாப்பிடுறது யாரு? வீட்டுக்கு போய் சோறு சாப்பிட்டாக்க ஏயா ஒரு இப்ப நான் உங்க ஏரியா பக்கம் வர்றேன், மாமா வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறீங்க சாப்பாட்டு நேரத்துல, நான் உங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டேங்கிறதுனால நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தாக்க அதுக்கு நான் உடந்தையா? கிடையாது, நான் குண்டாஸ் 3 வழக்குல வாங்கினது கிடையாது. அதெல்லாம் பாரு, வழக்குங்கிறது எத்தனை வழக்கு ஒருத்தன் வாங்குறானோ அத்தனை வழக்குக்கு அவன் சொந்தக்காரன். அவன் எல்லாம் அதெல்லாம் தெரியாததுனாலதான் அது நடந்துருச்சு. தெரிஞ்சிருந்தா யாரும் அவன் வீட்டுக்கோ அவன் கூட பேச்சுவார்த்தையே வச்சிருக்க மாட்டாங்க. ஜாபர் சாதிக்கு ஏற்கனவே குண்டாஸ் வாங்கினவன் தான், அவன் எது கட்சியில வச்சிருந்தீங்க? இங்க பாரு, ஜாபர் சாதி குண்டாஸ் வாங்கினவன் தான், ஆனா அதுக்கும் அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அவன் அவனே ஒத்துக்கிட்டான். ஆமா, கடத்தின அதுக்கு பின்னாடிதான் நாங்க கட்சியை விட்டு நீக்காச்சு போட. நான் இருக்கும்போது அந்த வேலையை செஞ்சான், கட்சியில இருக்கும்போது வேலையை செஞ்சான். அது இங்க செய்யல, நடந்தது டெல்லியில, தமிழ்நாட்டுல இல்ல. டெல்லியில நடந்தாலும் நாங்க அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டோம். டெல்லியில திமுக ஆபீஸ் இருக்குல்ல? எது டெல்லியில எங்க ஆபீஸ் இருக்குன்னா டெல்லியில எங்களுடைய இந்த ஆபீஸ் இருக்குது, என் கட்சி ஆபீஸ். உங்க கட்சிக்காரன் தானே? எங்க கட்சிக்காரன்னா டெல்லியில இருந்தாவன். இப்பதானே சொன்னீங்க டெல்லியில போய் தான் அவன் அங்க வீடு எடுத்து ஆபீஸ் எடுத்து தொழில் பண்ணிருக்கான். விஜய் பார்த்து உங்களுக்கு எவ்வளவு? இங்க பாரு, விஜயை பார்த்து எங்களுக்கு நடுக்கம் வர்றதுக்கு நாங்க என்ன நரம்பு தளர்ச்சியில் இருக்கீங்களா? அது அவன் தாயா இருக்கான். நரம்பு தளர்ச்சியில் இருக்கிறது விஜய் தான் நரம்பு தளர்ச்சி. இப்பெல்லாம் பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? சின்ன பசங்க. இங்க பாரு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எடுத்து போடுவாங்க, யாருக்கு நரம்பு தளர்ச்சி, யார் நடுக்கணும்லாம் போடுவாங்க. பாரு, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. டிவிக்கு நான் சொன்னேன்னு இல்ல, அது எல்லா சேனலும் ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு, லட்சக்கணக்கா ஓடிட்டு இருக்கு. என்ன அது பாரு, நீ ஓபன் பண்ணி பாரு என்ன போயிருக்குன்னு. நீ உட்கார்ந்த சேனல்ல தானே பேசுன, அது போது பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆகவே அவதூறு பரப்புல அதிகமா போகுது, அதால மக்கள் பாக்க. இது அவதூறா? அட பாவிகளா, இது அவதூறா? ஏயா இங்க இருந்து கோவா போனது அவதூறா? கோவா போனது அவதூறா ஐயா? வேற என்ன சொல்லுங்க. வீட்டுக்கு பக்கத்துல வீடு இருக்கிறது அவதூறா? துபாய் போனது அது துபாய் போனது அவதூறா? துபாய் போனது யாரு போனா? இப்ப இல்ல,
முன்னாடி துபாய் போனது யாரு போனா? சொல்லுங்க. இப்ப துபாய்க்கு யாரு போனா? இப்ப போனா இல்ல, முன்னாடி போனது யாரு? துபாய் போவாங்க, இவன் அமெரிக்கா கோவா போனா? போவாங்க. எங்க அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எங்க வேணாலும் போவாங்க வருவாங்க. அதான் சிக்கல. எங்க வேணாலும் போறீங்க சிக்கல. இங்க பாரு, தொழில்துறை தொடங்கத்துக்காக இல்ல, போயிருப்பாங்க. இங்க பாரு, எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாங்க எங்க கட்சியினுடைய தலைமை தரங்கட்டு நடக்காது. தரங்கட்டுதான் நடக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறாராம். ஒரு அஜெண்டா செட் பண்ணி ஒரு ஆடியோ வெளியில வருது. விஜய் எங்க போனாலும் முட்டை அடிப்பாங்க, அழுகுன முட்டையை வச்சு அடிக்க போறோம். அது ஏன்னாக்கா நாளைக்கு சார் உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரி செய்ய போறாங்க அப்படின்ட்டு அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு தடை போடுவதற்காக திட்டமிட்டு ஆலமரங்கள் செய்யக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரமாக தான் அதை பார்க்கிறேன். அரசியல் தான் எல்லாத்தையும் ஏயா தந்தை பெரியார் மேல செருப்ப வீசினாங்க, அதனால தந்தை பெரியார் சேர்த்த வீசினாங்க. அதுக்காக அடுத்த கூட்டத்துக்கு போலையா, அடுத்த மக்களை சந்திக்கலையா, இல்ல தந்தை பெரியார் அதுக்கப்புறம் பப்ளிக் மீட்டிங் போலையா? டே இன்னொரு செருப்பிங் குர்ரான்னு போன வண்டியில பின்னாடி பெரியார் தந்தை பெரியாருக்கு இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்பட்டதா? இவ்வளவு நேரம் தான் போகணும், இந்த இடத்துக்கு தான் போகணும், இத்தனை நேரத்துக்குள்ள பேசணும், அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்ல. விஜய்க்கு மட்டும் நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்கன்னா ஆலமரங்கள் எவ்வளவு விஜய்க்கு மட்டும் இல்லப்பா. பரந்தூருக்கு போனதுக்கு எதுக்கு அவ்வளவு? எது பரந்தூர் போனதுக்கு எதுக்கு அவ்வளவு? அவன் சினிமா நடிகர், அத ரசிகருங்கிற முறையில அவனை பாக்குறதுக்கு முட்டி அடிச்சு எல்லாம் ஓடியாருவாங்க. அந்த மாதிரி உதயநிதிக்கு வரமாட்டாங்க. உதயநிதிக்கு அப்படி வரமாட்டாங்க. உதயநிதிக்கு அப்படி வரமாட்டாங்க. உதயநிதிக்கு அந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம் வராது, கிடையாது கிடையாது. ரசிகர்கள் கிடையாது. ரசிகர்கள் நீங்க கட்சிக்காரங்க அவ்வளவுதான் மரியாதை. தொண்டர்கள் தான் வருவானே தவிர ரசிகர்கள் ரசிகர் இல்லையா? புரிஞ்சு போச்சு. எங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க இங்க பாரு, நீங்க சினிமால ரசிகர் சந்திக்கல, சினிமால ரசிகர்களை சம்பாதிக்கல, பொது வாழ்க்கையில மக்களுடைய அன்பை சம்பாதிக்கல, மொத்தத்துக்கு நீங்க காசு சம்பாதிச்சிருக்கீங்க, ஊழல் செஞ்சிருக்கீங்க. எவன் சொன்னா? நீதிமன்றமே சொல்லுது. நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் சொல்லுச்சு? எவ்வளவு வழக்கு உங்க வழக்குல உங்க பேர்ல இருக்கின்றது கேளுங்க. எங்களுக்கு தெரியாத ஒரு புதுசா ஒரு வழக்கு நொட்டிருச்சாங்க. நீங்க பேசுறீங்க, சும்மா இருமையா, சும்மா இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்களா? பதட்டம் ஆயிட்டீங்களா? இங்க பாரு தம்பி, இங்க பாருங்க, விஜய் நல்லவரும் அல்ல வல்லவரும் அல்ல, ஒழுக்கக்கேடான மனிதன். அதில் ஒன்னும் மாற்று கருத்து 100% இல்ல, புரிஞ்சுக்கோ. பெரிய வழக்க சந்திக்க போறீங்க. எனக்கு அதை நான் சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வழக்கா இருந்தா பரவாயில்ல, வம்பு வழக்கா இருந்தா? வம்பு வழக்கு ஏயா? இந்த நாட்டையே நாங்க கிட்டத்தட்ட 380 ஆண்டுகள் ஆண்ட பரம்பரையில வந்தவன் யா நானு. இப்படி கேவலமா பேசல, கேவலமா பேசல. இல்ல வம்பு வழக்கு வம்பு வழக்குக்கோ அல்லது வேற கைகலப்புக்கோ அஞ்சு நடுங்கிற ஆளு நான் இல்ல. இது சுதந்திர இந்தியா. அப்ப யார பத்தி வேணா எவ்வளவு ஆமா, கேவலமா என்னத்த பேசியாச்சு? கேவலமா என்ன பேசு? நீயா சொல்லு, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன என்னையா பயம்? பயமாவது மயிராவது, பயமாவது மயிராவது. அதை இல்ல விஜய் பத்தி திரும்ப என்னத்த விஜய் ஒழுக்கக்கேடான மனிதர்? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தனி விமானத்துல போனதை வச்சே சொல்றேன். தனி விமானத்துல போனா ஒழுக்கம் கெட்ட நபரா? ஆமா ஆமா. அப்போ நீங்க உங்க திமுக நபர்கள் யார் யார் இங்க போயிருக்காங்கன்னு எடுத்து காமிச்சா எல்லாமே ஒழுக்கம் கெட்டாலும் ஒத்துப்பீங்களா? யார் யாரு தனி விமானத்துல யார கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லு. யார கூட்டிட்டு போனாங்கிறதா முக்கியம். சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. கலைஞர் இருந்து ஆரம்பிப்போமா? கலைஞர் இருந்து ஆரம்பிப்போமா? யாரு கூட இருந்தாரு, எந்த வீட்டுல போய் இருந்தாரு, எங்க கொடுத்த காசை புடிங்கிட்டு வந்தாரு, பேசுவோமா? இங்க பாரு, நீங்க எவ்வளவு ஒழுக்கம் உள்ள ஆளு நான் பேசுமா? இங்க பாரு, கலைஞர் லட்சணத்தை பேசுவோமா? இங்க பாரு, இல்லாத மனிதரை பத்தி பேசக்கூடாது. இந்த நடப்புல நீங்க அப்ப கூட பாத்தீங்களா? ஒரு நட்பு ரீதியாக ஒரு 2 பேர் போறதை இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறீங்களா? நீங்க கூட இங்க பாரு, எல்லா பத்திரிகையிலயும் வருது செய்தி, எல்லா ஊடகத்திலயும் வருது. ஊடகத்தை மாத்திதான் நான் சொன்னேன். என்ன விஜய் அவர்கள் இன்னாரோட கல்யாணத்துக்கு போனாங்க, அது உங்களுக்கு வலிக்குதா? திமுக அவ்வளவு பெரிய அவசியமா? நான் என்ன சொல்றேன், நம்ம பேசுவோம். நீங்க ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டீங்களா? அப்புறம் என்ன? கலைஞர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. கலைஞர்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம், கலைஞர் தான் ஆரம்பிக்கிறோம். நீங்க எங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிருந்தீங்க, எங்க போய் இருந்தீங்க, எங்க காசை கொடுத்துட்டு அந்த காசை புடிங்கிட்டு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க? எத்தனை மனைவியார்கள், எத்தனை இணைவியார்கள், எத்தனை துணைவியார்கள்? இந்த கஞ்சா தண்ணி அடிச்சு விட்டு இந்த கண்ணதாசன் எழுதினதை வச்சுக்கிட்டு எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. கண்ணதாசன் ஒரு ஒழுக்கமான மனிதர் இல்ல, அவர் ஒரு லோலாகி. ஆமா, அந்த ஆளு கண்ணதாசன் லோலாகியா? ஆமா, அவரு கடுஞ்சொல்லுதாங்க. அவர் தண்ணி அடிச்சு விட்டு இவர் வாட்டுக்கு மஞ்ச பைய தூக்கிட்டு வந்தாராம். அந்த காலத்திலேயே பேராசிரியரையும் நாவலரையும் அண்ணாவையும் கூப்பிட்டு அவங்க ஊர்ல பப்ளிக் மீட்டிங் போட்டவரு கலைஞர்.
அவரு இங்க அங்க இருந்து கல்லறையில ஏறி இங்க வந்தாருன்னு சொன்ன இல்லையா? யார்கிட்ட கதை விடுறானுங்க? சரி, அந்த காலத்திலேயே 1952லயே 5000 ரூபாய் வாங்கிக்கிட்டு கதை வசனம் எழுதி கொடுத்தவரு. அன்றைக்கே கார் வச்சிருந்தாரு. 57ல கார் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த கோபாலபுரம் வீடை வாங்கினாரு. என்னமோ ஆட்சிக்கு வந்துதான் கட்சி 49ல தொடங்கி கட்சியில அவரு சாதாரணமா நான் இருக்க காலத்திலேயே இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தவரு. என்னமோ நீங்க எல்லாம் ஐயா, நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்க. எங்க கலைஞரை பத்தியும் எங்க ஸ்டாலின் ஐயாவை பத்தியும் பேசக்கூடிய நீங்க எல்லாம் சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். கண்ணாசு எழுதுனத பத்தி தான் பேச வேணாம், நீங்க கலைஞர் எழுதுனத பத்தி பேசுவோமா? கலைஞர் எழுதுனா அது வான்கோழி, ஆமா, விருந்து. இங்க பாரு, எல்லாம் ஏ கண்டென்ட். இதெல்லாம் ஏ கண்டென்ட் எழுதி தர சொல்றாங்க, எழுதி கொடுக்குறாரு. இதெல்லாம் தொழில் ரீதி, புக்கு தொழில் ரீதி தான். தொழில். ஆமா, ஒரு பத்திரிகை கம்பெனி வச்சிருக்கிறது தொழில் தான். சாராய கம்பெனி தொழில் தான், டாஸ்மாக்கும் தொழில் தான். இத நீ தொழிலோ பாக்கணும். நீ அதை விட்டுவிட்டு வேற மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க பொறுப்பா? வேற வீட்டுக்கு போறது அது அவங்க ஆசைப்பட்டா பிரியப்பட்டா வேற வீட்டுக்கு போறாங்க. அத அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். உனக்கு என்ன முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான் திமுக லட்சணம். மக்களே நீங்க பாத்துங்க, அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான்னு போல. இதற்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கிறது? முடிச்சிருவோம். தாவக மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்கிறதுக்காக அட்வொகேட் வெங்கட் அவருடைய தலைமையில ஒரு மேல்மட்ட குழு அமைச்சிருக்கிறாங்க ஐயா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட எந்த கட்சியிலுமே இது போன்ற ஒரு நிகழ்ச்சி கிடையாது. இது முதல் முறையாக அவர்கள் அறிமுகம். அப்ப எவ்வளவு தப்பு பண்றாங்க பாத்துக்க. ஒரு மாவட்ட செயலாளர் சந்தேகப்படுறாங்களா? அவன் காசை வாங்கிட்டு பொறுப்பு கொடுக்குறான், காசை வாங்கிட்டு எல்லாம் செய்யறாங்கிறதுக்காகத்தான். அது காசை வாங்கிட்டு தான் மாவட்ட செயலாளர்களே போட்டாங்கிறது தான் குற்றச்சாட்டு ஏற்கனவே வந்துச்சு. என்னமோ புதுசா உத்தம புத்திர மாதிரி நான் பேசுகிறேன். பேசுங்க. மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்காங்கனாக்கா, ஒரு விஷயம் மனுவை வாங்கிட்டு மண்டையில அடிக்கிறது, நீ எஸ்சி தான் பொதுமேடல கேட்கறது, அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000ன்றது, ரகசியமா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கன்றது, பொம்பளை எல்லாம் 1000 வந்துச்சா பலபலன்னு இருக்கிறது. இந்த மாதிரியான மாவட்ட செயலாளர்களே திமுக இவ்வளவு கேவலமா நடந்து கொண்டதை பார்த்த பிறகு இது போன்ற சம்பவங்கள் இங்க நடந்து விடாமல் தவிர்க்க வேணும் அப்படின்றதுக்காக, சாதி பார்த்து எனக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு திமுக சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா, அது போன்ற நிகழ்வுகள் தடுக்கணும் அப்படின்றதுக்காக மாவட்ட செயலாளர்களையும் கண்காணித்து பொதுமக்களுக்கும் ஏதாவது ஒரு இடையூறு இருந்தாக்கா நேரடியாக ஒரு மாவட்ட பொறுப்பாளர் செயலாட்டி அதை பத்தி சொல்வதற்கு இதுவரைக்கும் எந்த கட்சியும் எடுக்காத ஒரு புதிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு பொழுது வரவேற்கத்தக்கது. அதை பார்த்து இவங்க வயிறு எறிகிறாங்கனாக்கா நேரடியாக மக்கள் அவங்கள்ட்ட சென்றடைகிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப காவல்துறைக்கு வரக்கூடிய அழைப்பை விட டிவிகேக்கு வரக்கூடிய அழைப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா மக்கள் பிரச்சனை நேரடியாக அங்க சொல்றாங்க. இங்க காவல்துறை திமுகவுடைய கட்டுப்பாட்டுல சரியாக செயல்பட மாட்டேங்குது சில காவலர்கள் குற்றச்சாட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு அழகான நிகழ்வு நிகழ்த்திருக்காங்கனாக்கா திமுகவுக்கு கொஞ்சம் எரியதான் செய்யும். என்னையா இது சுதந்திரமா செயல்படுறதுக்கு கரெக்டா இருக்கும் ஐயா? அவங்க மாவட்ட செயலாளர்கள் இது நமக்கு ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்றப்ப அவங்க கரெக்டா செயல்படுவாங்க ஐயா? அது முதலமைச்சர் யாரெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க சுதந்திரமா செயல்படுறாங்க. இப்ப அல்வாலாம் சாப்பிட்றாங்க பாத்தீங்களா? அப்படி இருக்கும் பொழுது இது கண்காணிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கானாக்கா நிச்சயமாக நீங்கள் தவறே செய்யல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க தலைக்கு மேல கேமரா இல்லாட்டி தானா? உங்க பெட்ரூம்ல கேமரா இல்லை. இது பொதுவாக உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சாதிய பாகுபாடை பாத்திரவே கூடாது. எந்த இடத்துலயும் உழைக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கீகாரம் மறுக்கப்படக்கூடாது. காலங்காலமாக திமுக ஒரு ஆள் ஒரு பதவியில இருந்தா சாகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் தான் இருப்பார். வேற யாரையும் வரவிடாம ஒரு சூழல் இருக்கணும் பொழுது இன்னைக்கு சாமானிய ஆட்டோ ஓட்டு நபர் கூட மாவட்ட செயலர் தான் அவரை போட்டுக்காங்கன்னும் பொழுது இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது திமுகவுக்கு சற்று எரியதான் செய்யும். எரிதலைட்டா மாவட்ட செயலாளர் கூட்டம் நியமிச்சாருங்களா? நேர்காணல் நடத்துறப்ப அவர் மட்டும்தான் இருந்தாரு. யாரு? விஜய் மட்டும்தான், தாவேகா தலைவர் விஜய் மட்டும்தான் இருந்தாரு. கூட இருந்தவங்களையும் ஒரு இன்டர்வியூ அவர் மட்டும்தான் எடுத்தாரு. ஜெயலலிதா அப்படிதான் பண்ணாங்க, எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணாங்க, கலைஞரும் அப்படிதான் பண்ணாரும் பொழுது இது ப்ரொசீஜர். கட்சியின் தலைவர் தனிப்பட்ட மாவட்ட செயலாளர்களை போடும் பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஒரு கட்சியோட உயிர் நாடி போல அவர்கள் தான் கிட்டத்தட்ட எல்லா பொறுப்பாளர்களையும் சேர்க்கணும், எல்லா கூடிய இளைஞர்களையும் சரி ஒட்டுமொத்த பொதுமக்களையும் கொண்டு சேர்க்கணும். தன்னுடைய கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட எடுத்து வைக்கக்கூடிய வேலையா இருக்கட்டும். ஏற்கனவே களத்தில் அங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை வீழ்த்தணும்னாக்கா மாவட்ட செயலருக்கு மிக முக்கியமான பொறுப்பு. அந்த ஸ்டஃப் எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரி போயிட்டு இருக்கிறத தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பேசுவது தான் இயல்பான ஒரு விஷயம் பொழுது ஒரு தலைவன் இப்படித்தான் செய்யணும் என்பது கரெக்டாக செஞ்சிருக்காரு. அதில் என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ அவர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சாருங்க ஐயா, பொறுப்பாளர்கள் அறிவிச்சாரு. அதுல கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் கொடுத்த முக்கியத்துவம் இஸ்லாமியர்களுக்கு இல்லாத மாதிரி தெரியுது அந்த தாவேகா கட்சியோட பொறுப்பாளர்கள். மேல்மட்ட பொறுப்பாளர்கள் கிடையாது, மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் சொல்றீங்களா?
மாவட்ட செயலாளர்களும் மேல்மட்ட பொறுப்பாளர்களையும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. மேல்மட்ட பொறுப்பாளர்ல தாயிரா பானுன்ற பொண்ணு அவங்க இருக்கிறாங்க. தாயிரா பானுன்ற லேடி தான் மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியோடைய பொருளாளர் நினைக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க பொழுது வெங்கட்டுக்கு என்ன பொறுப்பு? வெங்கட் தானே பொருளாளர். அட்வொகேட் அணி தலைவர் வெங்கட் கிட்ட அவர் பொருளாளர் நினைக்கிறேன். சரி பேசு. கிட்டத்தட்ட இணை பொறுப்பாளர் நினைக்கிற தாயிரா பானு அவர்கள் வந்து கட்சியில மிக முக்கியமான தலைமை பொறுப்புல கொடுத்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா நபர்களுக்குமான முக்கியத்துவம் உழைச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னும் பொழுது பெரும்பாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட செயலாளர் கொடுக்கப்பட்ட நபர்கள் யாருனாக்கா அவர் ரசிகர் மன்றமாக இருந்து பயணித்து நீண்ட நெடிய காலமாக வந்த நபர்கள். அப்போ அதிகமான சினிமாவில் வந்து ஒரு ஈர்ப்பு அதிகமான இஸ்லாமியர்கள் அதுல பங்கு பெறாதனால அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு கம்மியா இருக்கே தவிர மற்றபடி ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சந்தேகம் மக்கள் கிட்ட இருக்கிறது என்னன்னா, ரசிகர்கள் எல்லாருமே தொண்டரா மாறிடுவாங்களா ஐயா? ரசிகர்கள் எல்லாம் தொண்டரா மாற்றக்கூடிய வேலையை தானே விஜய் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து எல்லாருமே மாறுறாங்களா இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய மோசமான விஷயத்த சொல்லும் பொழுது நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு வரும்பொழுது யார் பேராபத்தா நமக்கு இருக்கிறாங்களோ அவங்க தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்றைக்கு விஜய் மக்கள் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கறாங்க, அங்கீகரிக்கிறாங்கன்னா மோசமான ஆட்சி தான். இல்லாட்டி திமுக அப்புறம் திமுக அப்புறம் அதுக்கப்புறம் அதிமுக, அப்படி இவ்வளவு கட்சிகள் வர வேண்டிய அவசியம் என்ன? இவங்க வேலை இவங்க ஒழுங்கா செய்யல தானே அர்த்தம். அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இவர்கள் சாதிய பாகுபாடு பார்த்தனால்தான் அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்ததா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததா இருக்கட்டும், அடுத்தடுத்து இது போன்ற நபர்கள் வந்தது. காலத்தின் தேவைக்கேற்ப காலத்தின் கட்டாயத்திற்கு இன்றைக்கு விஜய் வந்திருக்காரு பொழுது நிச்சயமாக ஒரு எதிர்காலத்தில் நிச்சயமா வெற்றி பெற்று இவர்களை கூப்புக்கு அனுப்புவார்கள். ஆதவ அர்ச்சனா வந்து ஏற்கனவே ஒரு கட்சியில இருந்து இங்க வந்திருக்காருங்க ஐயா. ஏற்கனவே ஒரு கட்சியில இருந்து விலகிதான் இங்க வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் மக்கள் பார்க்காத ஒண்ணு என்னன்னா, விலகிட்டு வந்தவங்க திரும்பவும் போயிட்டு அந்த கட்சி தலைவரை மீட் பண்ணல. இவர் திரும்பவும் போயிட்டு திருமாவளவன் அவர் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாருங்க ஐயா. பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. விஜய் சொல்லாம ஆசீர்வாதம் வந்து விஜய் சொல்லாமல் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அப்ப விஜய் சொன்னதுனால விஜயோட அனுமதி பெற்றுதான் அவர் போயிருக்காரு பொழுது அவர் சொன்னது போல திமுகவுடைய கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையை செய்கிறார் பொழுது நாகரீகமான முறையில சில விஷயங்கள் நடத்தி கொண்டு போறாங்க. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஆதவ அர்ச்சனை வந்து நம்ம எடுக்க வச்சிட்டோம், ஆதவ அர்ச்சனா திருமாவை பற்றி அவதூறாக பேசுவார்னு. பட் அந்த காய் நகர்த்தல் எடுபடாம போச்சுன்னு திமுக கொஞ்சம் வைத்தறிச்சல் இருக்கு. இன்றைக்கு ஆதவ அர்ச்சனாவுடைய அடுத்த நகர்வு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்திருக்காரு பொழுது நிச்சயமா 10 ஆண்டு இல்லையோ 5 ஆண்டு குறைஞ்சபட்சம் திமுக இந்த முறை தொடர்ச்சியாக வரக்கூடிய 2027 திமுக ஆட்சிகளில் அமராது. அதற்கு மிக முக்கிய காரணமாக விஜய் இருப்பார். நல்ல ஜோக்கு. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம்.